வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெலா ரோபர்ட் கென்னடி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆட்சியாளர்களால் தொடர்ந்து மறுக்கப்பட்ட தமிழருக்கான உரிமைகளை வழங்குவோம் என தேசிய மக்கள் சக்தி உறுதி. ஜனாதிபதி அலுவலகத்தில் பதவி வகிப்பதாக கூறி பலரை ஏமாற்றி பணம் பெறும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு எச்சரிக்கை. நாட்டில் வர்த்தக பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவிப்பு. மலையக மக்கள் முன்னணியின் 35வது பேராளர் மாநாடு இன்று. மட்டக்களப்பு வாகரை பிரதேச பொது அமைப்புகளுக்கும் கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையே சந்திப்பு. நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவுக்கு சேவை நீடிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. ஆட்சியாளர்களால் தொடர்ந்து மறுக்கப்பட்ட தமிழருக்கான உரிமைகளை வழங்குவோம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக ஆட்சியாளர்களால் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்த தமிழ் மக்களின் அதிகாரத்துக்கான நியாயமான உரிமைகளை உறுதி செய்வோம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் மாகாண சபை முறைமை இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்காதெனவும், ஆனால் அது தங்களின் உரிமை என தமிழ் மக்கள் கருதுகின்றனர். எனவே மாகாண சபை முறை தொடர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரபல ஆங்கில வார இதழுக்கு அனுரகுமார அளித்த நேர்காணலிலேயே இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் இனப்பிரச்சினைக்கு மாகாண சபை முறையே முழுமையான தீர்வு என நாங்கள் கருதவில்லை. எனினும் மாகாண சபைகள் கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேல் நாட்டில் காணப்பட்டுள்ளன. எங்கள் கட்சியும் மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிடுவது குறித்து ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளது. வடக்கு கிழக்கு மக்கள் மாகாண சபைகளை தங்களின் உரிமைகளில் ஒன்று என கருதுகின்றனர். பல வருடங்கள் வேண்டுகோள் விடுத்த பின்னர் தங்களுக்கு கிடைத்த வெற்றி மாகாண சபைகள் என வடக்கு கிழக்கு மக்கள் கருதுகின்றனர். மாகாண சபை முறைமையை தொடர வேண்டும் என நாங்கள் கருதுகின்றோம். மாகாண சபை முறை மாத்திரம் தமிழ் மக்களுக்கான தீர்வை காண்பதற்கு போதுமானதல்ல. இலங்கையில் பல வருடங்களாக அரசியல் என்பது ஒரு சமூகத்தை மற்றைய சமூகத்துடன் மோதவிடுவதாக காணப்படுகின்றது. இனப்பிரச்சினைக்கு தீர்வை காண்பதற்கான முதல் நடவடிக்கையாக சமூகங்களை பிரிப்பதற்கு பதில் அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைக்கும் அரசியல் முறையை உருவாக்க வேண்டும். நாங்கள் அதனை செய்கின்றோம். மொழி, கலாச்சாரம், மத சுதந்திரம், அரசியல் அதிகாரத்துக்கான போதிய அளவு சமவாய்ப்பின்மை போன்றவற்றுக்கு தீர்வை காண வேண்டும். நாங்கள் 2 விதமான அணுகுமுறைகளை நம்புகின்றோம். முதலாவது அரசியல் விவகாரம். பல ஆண்டுகளாக ஆட்சியாளர்களால் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்த தமிழ் மக்களின் அதிகாரத்துக்கான நியாயமான உரிமையை நாங்கள் உறுதி செய்வோம். இரண்டாவதாக, இலங்கையின் ஏனைய சமூகத்தினரை போல தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சினைகள் உள்ளன. இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் காணப்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம். இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என கட்சியின் அடிப்படையில் நாங்கள் நம்புகின்றோம் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் பதவி வகிப்பதாக கூறி பலரை ஏமாற்றி பணம் பெறும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் பதவி வகிப்பதாக கூறி போலி ஆவணங்களை சமர்ப்பித்து முதலீட்டாளர்கள், வேலை தேடும் இளைஞர்கள், பல்வேறு நாடுகளுக்கு விசா பெற முயற்சிப்பவர்கள் என பலரை ஏமாற்றி பணம் பெறும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாறான மோசடியாளர்கள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது. இவ்வாறான நபர்கள் குறித்து சந்தேகம் ஏற்பட்டால் ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவி செயலாளர் பிரசாத் செனரத்தை 071 53 08 032 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறும் ஜனாதிபதி அலுவலகம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டில் வர்த்தக பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் மார்ச் மாதத்தில் இறக்குமதி செலவு மற்றும் ஏற்றுமதி வருமானம் என்பன அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஏற்றுமதி வருமானத்துடன் ஒப்பிடுகையில் இறக்குமதி செலவில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக வர்த்தக பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன்படி மொத்த ஏற்றுமதி வருமானம் 2030 அமெரிக்க டாலர்களாகவும் இறக்குமதி செலவினம் 2890 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. மலேக மக்கள் முன்னணியின் 35வது பேராளர் மாநாடு இன்று இடம்பெற்றது. மலேக மக்கள் முன்னணியின் 35வது ஆண்டு நிறைவு விழாவும் பேராளர் மாநாடும் ஸ்தாபக தலைவர் அமரர் சந்திரசேகரன் தபால் முத்திரை வெளியீடும் இன்று இடம்பெற்றது. மலேக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது மலேக தொழிலாளர் முன்னணியின் 400 தோட்ட தலைவர்கள், ஊடகவியலாளர்கள், கட்சி முக்கியஸ்தர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், வேலுகுமார், ஹர்சடி சில்வா, இம்ரான் மஹ்ரோப், இந்திய உதவி உயர்ஸ்தானிகர் டாக்டர் ஆதிரா, கட்சியின் செயலாளர் நாயகம் பேராசிரியர் விஜயச்சந்திரன், பிரதி தலைவர் ஆர் ராஜாராம், மலேக தொழிலாளர் முன்னணியின் பொதுச் செயலாளர் புஷ்பா விஸ்வநாதன், மலேக தொழிலாளர் முன்னணியின் நிதிச் செயலாளர் தாளமுத்து சுதாகரன் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள், பேராளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது கட்சியின் ஸ்தாபக தலைவர் அமரர் பெரியசாமி சந்திரசேகரன் நினைவாக நினைவு முத்திரை ஒன்றும் தபால் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டது. முதலாவது முத்திரையை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து 37 பேர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு வாகரை பிரதேச பொது அமைப்புகளுக்கும் கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையே சந்திப்பொன்று இன்று இடம்பெற்றது. கிழக்கு மாகாணத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தினை நோக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளை எந்த தடைகள் வந்தாலும் முன்கொண்டு செல்வன் எனவும், மக்களுக்கு தேங்கான எந்த திட்டங்கள் வந்தாலும் அதனை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கும் வாகரை பிரதேச பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று மட்டக்களப்பில் உள்ள ஆளுநரின் அலுவலகத்தில் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனின் ஏற்பாட்டில் இச்சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. வாகரை பகுதியில் இல்மனேட் அகழ்வு மற்றும் இறால் பண்ணை திட்டங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டாம் என்று கோரி வாகரை பிரதேச மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த திட்டங்கள் ஊடாக வாகரை பிரதேசத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படும் என்பதுடன் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என்ற காரணத்தினால் இந்த திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகின்றது. சந்திப்பின் போது தமது பிரதேசத்திற்கு ஒவ்வாத திட்டங்களை கைவிடாவிடன் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்றும் வாகரை பிரதேச பொது அமைப்புகள் கிழக்கு ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் மக்களுக்கு எதிரான, மக்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த திட்டத்திற்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை எனவும், அதற்கு எதிராக மக்களுடன் இணைந்து செயற்படுவேன் என்றும் இச்சந்திப்பில் கருத்து வெளியிட்டார். இன்றைக்கி வாகரையில் இருக்கிற போராட்டக்காரர்கள் என்னை சந்திக்கணும்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மூலியமாக டைம் கேட்டிருந்தாங்க. அதை கொடுத்துருந்தேன். இன்றைக்கி அவங்களோட சந்தித்து அவங்களோட கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அவங்களோட குறைபாடுகள்லாம் கேட்டுக்கிட்டேன். பொதுவாக இப்போ வாகரையில் இலுமினேட் மைனிங் பண்ணுறதுக்கு கடந்த காலங்களில் வாகரை ஏரியாவில் மக்கள்கிட்ட அரசாங்க அதிகாரிகள் அப்படி தான் அவங்க தெரிவிக்கிறாங்க. இதில் பூங்கா செய்ய போகிறோம், சுனாமி ஜோனுக்குள்ளே அந்த குறிப்பிட்ட ஒரு மீட்டர்ஸ் இருக்குது, மக்கள் வசிக்கக்கூடாதுன்னு. அந்த மீட்டருக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, இந்த இடத்துல இது பண்ண போகிறோம், ஜோன் பார்க் பண்ண போகிறோம், அதனால் நீங்கள் வெளியேறுங்கன்னு சொல்லி தகவல் சொல்லி அவங்கள வெளியேற்றிட்டு அதுக்கு பிறகு அது இலுமினேட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி மக்கள் குறைபாடு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி அந்த காலப்பகுதியில் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் அதை செஞ்சுருந்தாங்கன்னா அது முழுமையான தவறு. எவ்வளோ இடங்கள் இருக்குது இலுமினேட் மைனிங் பண்ணுறதுக்கு, மக்கள் வாழ்கிற இடத்துல போய்ட்டு அவங்கள அகற்றிட்டு பண்ணுறதுங்கிறது அரசாங்கம் எப்போதும் அதை ஏற்றுக்காது. ஸோ அதுக்கு ஒரு ஆய்வு நாளைக்கு டிசிசியில் சொல்ல போகிற ஒரு ஆய்வு செய்ய சொல்லி, அப்படி மக்கள் வாழ்ந்த இடத்துல பொய்யான கருத்துக்கள் குறித்து மக்களை வெளியேற்றிட்டு அவங்க அப்படி செய்கிறதா இருந்தால் அது கண்டிப்பாக அரசாங்கம் இடம் அளிக்க போவதில்லை. இன்னொன்று கோர்ட்டில் வழக்கும் போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. வழக்கில் என்ன இது இருக்குன்னு பார்த்துட்டு தீர்மானங்கள் எடுக்கப்படும். கௌரவ ஆளுநர் அவர்கள் மக்கள் பிரதிநிதி அல்ல, அவர் ஜனாதிபதியினுடைய பிரதிநிதியாக தான் இந்த மாகாணத்தில் இருக்கிறார். அப்போ அவர் அரசாங்கத்துடைய கொள்கை இது என்று சொல்லலாம். ஆனால் இந்த மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியாகிய நாங்கள்
எங்களுடைய பாரிய எதிர்ப்பை இதுக்கு நாங்கள் கண்டனத்தையும் எதிர்ப்பையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். நாளைக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஏனைய பிரதிநிதிகளும் இந்த விடயத்துக்கு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியிலே இந்த செயல் திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுக்குமா இருந்தால் இனி அரசாங்கத்துக்கு இந்த மாவட்டத்தை நாங்கள் சரியான பாடத்தை நாங்கள் புகட்ட வேண்டும். மக்களுடைய இந்த வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை மக்கள் தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் திட்டமிட்டு எங்களுடைய மக்களுடைய இருப்பினை எங்களுடைய மக்களுடைய வாழ்வினை சிதைக்கக்கூடிய ஒரு சூழலில் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆகையால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசியல்வாதிகளை கவனத்திற்கு கொண்டு வந்து எங்கள் வாகன பிரதேசத்தில் நடைபெறுகின்ற இந்த ராழ்பண்ணை திட்டத்தினை உடனடியாக நிறுத்த வேண்டும். முல்லைத்தீவு கரியல் வயல் சுண்டிக்குளம் பகுதிகளுக்கு முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் களவிஜயம் மேற்கொண்டார். முல்லைத்தீவு கரியல் வயல் சுண்டிக்குளம் பகுதிகளை அண்மித்த பகுதிகளில் உள்ள 130 பேருக்கு எதிராக வனஜீவராசிகள் திணைக்களத்தினரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த இடங்களுக்கு முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்றைய தினம் களவிஜயம் மேற்கொண்டார். இதன்போது மக்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டார். 1908ஆம் ஆண்டு தொடக்கம் மக்கள் பயிர் செய்து வாழ்ந்து வரும் நிலையில் குறித்த இடத்தில் உள்ள மக்கள் தம் காணிகளை துப்புரவு செய்தமையை அடுத்து வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் அது தமக்குரிய காணி என முல்லைத்தீவு நீதிமன்றில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். சுண்டிக்குளம் தேசிய பூங்காவிற்குள் உட்சென்றமை, தாவரங்களை வெட்டி வெளியாக்கியமை, காணிகளை வெளியாக்கியமை, பாதைகளை அமைத்தல் மற்றும் பாதைகளை பயன்படுத்தியமை போன்ற காரணங்களை முன்வைத்து குறித்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. 610 ஏக்கர் காணியில் குறித்த மக்கள் விவசாயம் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்துடன் 370 ஏக்கர் விவசாய நிலங்களில் சிறிய அளவில் பற்றைகள் வளர்ந்துள்ளதனால் பயிர் செய்கை மேற்கொண்ட நிலங்களுக்கு அனுமதி வழங்கப்படாமல் உள்ளது. கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் விவசாய நிலப்பரப்பில் குறித்த மக்கள் 4 தலைமுறைக்கு மேற்பட்டு விவசாய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த வழக்கானது எதிர்வரும் மே மாதம் 2ஆம் தேதி தவணையிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் இங்கே ஏத்துக்குடில் போட்டு தங்கி 3 மாதம் நின்று தான் வெள்ளம் செய்கிறது. இப்போ எங்களை வழக்க தொடர்ந்துருக்குன்னா என்ன பிரச்சனை என்று தெரியல. இதுக்காக ஆவணங்கள் கன பேர் வச்சிருக்கணும். நாங்கள் இப்போ புள்ளியலா செத்து கொண்டு வரோம். இந்த காணிக்க இப்போ தங்கட காணி சொன்னா இன்னைக்கு அதுக்கு ஒரு இதுவும் இல்லை. நாங்கள்லாம் இதை ஆண்டு கொண்டு வந்த நாங்கள் இப்போ பிடிக்கிறாக்க திட்டிக்கணும். இதுக்கு என்ன பார்த்துட்டு நீங்கள்லாம் நான் பார்த்துட்டு சொல்லுவோம். மக்கள் இந்த நிலத்தை பறிக்கிறது செயலாத்தான் நாங்கள் கருதுறோம். இதை இருந்து மீட்டு தர வேண்டும் சொல்லி எங்களை பெரிய ஜனாதிபதி முன்னிலை கூட நான் அதை கேட்க தயாராக தான் இருக்கேன். இப்போ வேணால் யுவராசி பகுதியால் தங்கட காணி என்று சொல்லி அதுக்கு அப்படி ஒரு இந்த செயற்பாடு நடவடிக்கை செய்து கொண்டிருக்கணும். இது உண்மையில எங்கட காணி. இந்த காணியை மீட்டு தரணும். நாங்கள் எல்லாரும் விவசாயம் செய்து இந்த நெல்லை நம்பி தான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். 130 பேருக்கு வழக்கு தொடுத்திருக்குது வனஜீவராஜல் திணைக்களம். இந்த வழக்கு விவரம் என்ன வகையில தொடுத்திருக்கிறோம்ன்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது. இந்த வழக்கு பிரச்சனையை நாங்கள் மேலவங்க கதைச்சு இதை விடுவிக்கிறதுக்காக நாங்கள் இந்த தருணத்தில் இன்றைக்கு இதில் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களுக்கு இந்த காணிகளை விடுவிச்சு எங்களோட மக்களுக்கு இதை வழங்குவதற்கு ஆவணம் செய்யணும் அனைவரும். இப்போது இலங்கை அரசாங்கமானது தன்னுடைய அட்டூழியமான ஆட்சி செய்யும் நடவடிக்கையின் மூலம் இந்த மக்களுடைய காணிகளை பறிக்கும் வேலைகள், மக்களுடைய காணிகளை பறித்து தங்களுடைய திணைக்களங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு வன இலாகா திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், தொல்லியல் திணைக்களம், இல்மனை திணைக்களம், மகாவலி எல் என்று சொல்லக்கூடிய பகுதி, இப்படியாக இந்த திணைக்களங்களின் ஊடாகவும் படையினர் என்று சொல்லக்கூடிய இராணுவம், கடற்படை, விமானப்படை, சிவில் பாதுகாப்பு படை, போலீசார் என்று சொல்லக்கூடிய படையினர் வசமும் எக்கச்சக்கமான காணிகளை பறித்து இந்த மக்களை விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு நிர்கதியாக்கி பட்டினி போடும் நிலைமைக்கு இந்த அரசாங்கம் தள்ளி கொண்டு வருகிறது. இதனுடைய வழக்கு அடுத்த தவணைக்கு இருக்கின்றதால அந்த தவணையில எங்களுடைய சட்டத்தரணிகள் இந்த மக்களுக்காக வாதாடி ஏதோ இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கை இந்த நீதிமன்றத்தில் இருக்கு. அந்த நம்பிக்கையால இந்த சனத்துக்குரிய காணிகள் விடுபடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவுக்கு சேவை நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது.
நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் 1 வருட கால சேவை நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக இலங்கை மத்திய வங்கியின் பிரதி ஆளுநராக கடமையாற்றிய மஹிந்த ஸ்ரீவர்தன கடந்த வெள்ளிக்கிழமை அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். சர்வதேச நாணய நிதிய பேச்சுவார்த்தைகள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் மஹிந்த ஸ்ரீவர்தனவின் பங்களிப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழில் சிகிச்சை பெறுவதற்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுமி போகும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். காய்ச்சல் மற்றும் வாந்தி ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை பெறுவதற்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுமி போகும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் ஆவரங்கால் கிழக்கைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் சஸ்மிதா என்ற 5 வயதான சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சில தினங்களுக்கு முன்னர் குறித்த சிறுமி காய்ச்சல் காரணமாக அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருந்தார். இந்நிலையில் இன்று உடல்நிலை மோசமாகவே பெற்றோர் சிறுமியை அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு மீண்டும் கொண்டு சென்ற போதே சிறுமி உயிரிழந்தார். உயிரிழந்த சிறுமியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அம்பாறை மாவட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று நடைபெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அம்பாறை மாவட்ட குழுவின் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று நடைபெற்றது. நிகழ்வில் கூட்டணியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கோ கருணாகரம், துணை தேசிய அமைப்பாளர் இராதுரை ரட்னம், நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் க சிவநேசன் மற்றும் கைலாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளிலிருந்து தலா 3 பிரதிநிதிகள் அடங்கலாக மாவட்ட குழு உருவாக்கப்பட்டதுடன் மாவட்ட குழுவின் இணைப்பாளராக ஹென்றி மகேந்திரன் தெரிவு செய்யப்பட்டார். சஜித் பிரேமதாச ஈரான் ஜனாதிபதியை சந்திப்பதை தடுத்தமை ஒரு சதி என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ஈரான் ஜனாதிபதியை சந்திப்பதை தடுத்தமை ஒரு திட்டமிட்ட சதி என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வாரதண்டு பத்திரிகைகளை வெளிவந்ததுக்கு பிறகு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஈரான் எம்பசியில் இருக்கக்கூடிய எம்பசடருக்கு கருத்தி அவரை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒன்று கேட்டார். அவர் மட்டுமல்ல, சஜித் பிரேமதாச எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய பாராளுமன்ற சம்பந்தமாக இருக்கக்கூடிய செயலாளர் திசாத் விஜயகுணவர்தன அவர்களும் ஈரான் எம்பசிக்கு கழித்து ஒரு நேரத்தை கேட்டார்கள். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், ஜனாதிபதி இங்கே வந்து இருக்க போகிறது ஒரு 5 அவர், அப்படி இல்லாட்டி 4 அவர். அதனால் அவருடைய வேலை மிக அதிகமாக இருக்கிறதுனால அவர்கள் முயற்சி செய்கிறது ஒரு நேரம் தரத்துக்கண்டு. ஆனால் அவர்கள் ஒரு நேரம் ஒன்று தரவில்லை. அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் இரவையிலே அவருக்கு ஒரு இரவு சாப்பாடே அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். இப்போ இந்த இரவு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தது அன்று இரவு தான். அந்த இரவு ஏற்பாடு பண்ண சாப்பாட்டுக்கு காலையிலே அந்த ஜனாதிபதி உடைய காரியாலயில இருந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு ஒரு டெலிஃபோன் கால் வருவது, அவருக்கு இந்த சாப்பாடுக்கு வர சொல்லி. இரவேளை நடக்கிற சாப்பாட்டுக்கு காலையிலே தான், அதுவும் டெலிஃபோன் கால் மூலமாக அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருவர் சொல்கிறாரு வர சொல்லி. இந்த நாட்டுக்கு வெளிநாட்டு தலைவர்கள் வந்தால் இந்த நாட்டுடைய எல்லா விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணுறது ஃபாரின் மினிஸ்ட்ரியால் தான் ஏற்பாடு பண்ணுறது. அது சாப்பாடு விஷயம் இருந்தாலும், அவர்களுடைய டூர் சம்பந்தமாக இருந்தாலும், அவர்கள் யாரை இந்த சந்திக்கிறது சம்பந்தமாக இருந்தாலும், அந்த ஷெடியூல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது ஃபாரின் மினிஸ்ட்ரி. அதுதான் புரோட்டோகால். ஆனால் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வார விடயத்தை ஃபாரின் மினிஸ்ட்ரி ஹேண்டில் பண்ண இல்லை, அதை ஹேண்டில் பண்ணுறது ஜனாதிபதி காரியாலயால். அதனால் அவர்களுக்கு தேவை ஒன்று இருந்தது, ஈரான் ஜனாதிபதியும் சஜித் பிரேமதாசையும் சந்திக்கக்கூடாது. அதனால் அவர்கள் திட்டமிட்டு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஈரான் ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு இருக்காமல் வேலையை செய்தார்கள். அதனால தான் இரவேளை நடக்கக்கூடிய சாப்பாடுக்கு காலையிலே டெலிஃபோன் கால் மூலமாக அறிவிக்கிறார்கள். அதனால தான் அந்த மாதிரி சதி திட்டங்கள் போட்டார்கள். அதன் மூலமாக இவர்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள்? சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கக்கூடிய உறவே இல்லாமாக்குறது.
தமது ஆட்சியில் இளைஞர்களுக்கான புதிய திட்டம் முன்னெடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்களை ஒன்றிணைத்து அவர்களை ஆட்சியில் ஈடுபாட்டுடன் இருப்பவர்களாக பங்கேற்க கூடிய ஆட்சி அதிகாரம் கிடைத்தவுடன் ப்ராஜெக்ட் திட்டத்தின் மூலம் இளைஞர்களை கட்டியெழுப்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ශුද්‍ර මධ්‍ය පරිමාණයේ ව්‍යවසායකින් කර්මාන්තකරුවන් கேகாலையில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சமூகத்தில் பலர் வாக்குறுதி அரசியலை ஏற்றுக்கொள்வதில்லை. அதிகாரம் கிடைப்பதற்கு முன் கொடுத்த வாக்குறுதிகளை அதிகாரம் கிடைத்த பிற்பாடு மீறுவதை இங்கு குறிப்பிடுகின்றேன். பல தசாப்தங்களாக இந்த வாக்குறுதிகள் மீறப்பட்ட போதிலும் ஐக்கிய மக்கள் சக்தி தனக்கும் தொடர்ச்சியான வாக்குறுதிகளை வழங்க முடியும் போலவே இளைஞர்களுடன் தெளிவான சமூக ஒப்பந்தத்திற்கு செல்ல முடியும். காரணம், தானும் தனது குழுவினரும் வாக்குறுதி அளித்த பிரகாரம் அரசு அதிகாரத்தை பெறுவதற்கு முன் இந்நாட்டின் ஜனநாயக வரலாற்றில் முதன்முறையாக அரசு அதிகாரம் இல்லாமல் பிரபஞ்ச மூச்சு திட்டங்களின் மூலம் கல்வி, சுகாதாரத்துறைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்தோம். කම්කරුවන් වෙනුවට පුරවැසියන් වගේම ඉඩමක අයිතිය තියෙන வாக்குகளை சுருட்டிக் கொள்வதற்காக சிங்களம், தமிழ் என கூறி பிரிவினைகளை தோற்றுவிக்க பலரும் முயற்சிக்கின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எனக்கு எதிரிகள் இல்லை, 220 லட்சம் பேரும் எனது நண்பர்களே என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 166வது கட்டமாக 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வாக்குப்பதிவு உபகரணங்கள் கம்பகா அத்தனகல்ல ஓராப்பள மகா வித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். විවිධ සම්භාවනීය අමුත්තන්ගෙන් සියලු දෙනාගෙන්ම අවසර අරගෙන අපි හැමෝම සලකන්නේ මිත්‍රයෝ හැටියට. பாடசாலை நிகழ்வொன்றில் தான் நண்பர்களை என விழித்தேன். இந்த மாணவர்கள் கூட எதிரிகள் அல்ல, நண்பர்கள். நட்பின் கரமே நீட்டப்பட்டது. பிள்ளைகளுக்கான நிலைபெறான வளமான கல்விக்கு உதவிக்கரம் நீட்டவே பாடசாலைகளில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நண்பர்களே என விழித்து பேசுவதையும் சிலர் விமர்சித்து வருகின்றனர். இனம், மதம், வர்க்கம், கட்சி, சாதி வேறுபாடின்றி 220 லட்சம் மக்களும் எனது நண்பர்களே. இவ்வாறே நான் பார்க்கின்றேன். வாக்குகளை சுருட்டிக் கொள்வதற்காகவே சிங்களம் மட்டும், தமிழ் மட்டும் என கூறி பிரிவினைகளை தோற்றுவிக்க முனைகின்றனர். இந்த பொய்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம். பொய்யான தீவிரவாத அரசியலை முன்னிலைப்படுத்தி பாடசாலை, பல்கலைக்கழகங்கள், நூலகங்களை எரித்த காலம் இருந்தது. மீண்டும் இத்தகையதொரு காலம் எமக்கு தேவையில்லை. පූර්ණ පෝෂදායි ආහාර වේලක් ලබා දෙන්නට අපි අනිවාර්යයෙන්ම කටයුතු කරනවා කියන එක මම මේ අවස්ථාවේ சுற்றுலா நகரமாக விளங்கும் நுவரெலியா சுகாதாரமற்ற நகரமாக காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கையில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் நுவரெலியா முக்கிய சுற்றுலா நகரமாக விளங்குகின்றது. இதில் ஏப்ரல் மாதத்தில் ஆண்டுதோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற சுற்றுலா நகரில் சுகாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நுவரெலியா நகரில் போதிய குப்பை தொட்டிகள் வைக்கப்படாத நிலையில் குப்பைகளை கண்ட இடங்களில் வீசி செல்வதால் நகரம் அசுத்தப்பட்டு சுகாதார சீர்கேடான நிலையில் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், இவ்விடயத்தில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதில் நுவரெலியா மாநகர சபை சற்று பின்தங்கியுள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றார்கள். கழிவுகளை உணவாக தேடி கால்நடைகள் அப்பகுதியை முற்றுகையிடுகின்றது. நடைபாதை மற்றும் பிரதான நகரம் அலங்கோலமாக காட்சி தருகின்றது. இதனால் வாகன சாரதிகளும் பாதிக்கப்படுவதோடு இவை மூலம் ஈக்களின் பெருக்கம் அதிகரித்து தொற்று நோய் அதிகரிக்கும் ஆபத்துள்ளதாக இப்பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எனவே சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடங்களில் தேவைக்கேற்ப குப்பை தொட்டிகள் வைப்பது அவசியம் எனவும், குறித்த பகுதிக்கு பொறுப்பான சுகாதார அதிகாரிகள் இதனை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுக்கின்றனர். வவுனியாவில் போதை மாத்திரைகள் மற்றும் மாவாவுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் 70 போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாவாவுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
பூந்தோட்டம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது அப்பகுதியில் உள்ள சிறிய கடையொன்றில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாவா விற்பனை செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதன்போது குறித்த கடையிலிருந்து 70 போதை மாத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதுடன் கஞ்சா கலந்த மாவாவும் மீட்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த வியாபார நிலைய உரிமையாளரான மகாரம்பிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியாவில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா ஓமந்தை பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர். வவுனியா போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து ஏனைன் வீதி ஓமந்தை பகுதியில் இளைஞர் ஒருவரை வழிமறித்து சோதனை செய்தபோது இளைஞர் ஒருவரின் உடமையில் 6 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டது. இதனையடுத்து மதவு வைத்துக்குளம் பகுதியைச் சேர்ந்த 35 வயதான குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டதுடன் ஹெரோயின் போதைப் பொருளும் மீட்கப்பட்டது. மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த இளைஞரை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் கசிப்பு கடத்திய 2 போலீசாரிடம் சிக்கினர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் கசிப்பு கடத்திய 2 போலீசாரிடம் சிக்கினர். அரசு பேருந்தில் கசிப்பு கடத்தப்படுவதாக தருமபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாகவே குறித்த பேருந்தை மறித்து சோதனையில் ஈடுபட்ட போலீசார் 45 லிட்டர் கசிப்புடன் சந்தேக நபர் 2 கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் சூட்சமமான முறையில் பயண போதையில் கசிப்பினை பொதி செய்து எடுத்து சென்றமை கண்டுபிடிக்கப்பட்டது. விசுவமடு பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் கொண்டு செல்லவிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தருமபுரம் போலீசார் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் அச்சுவேலி பத்தமேனி பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 2 அச்சுவேலி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த வீட்டிற்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட 2 வீட்டின் கண்ணாடிகள் மற்றும் ஹயஸ் வேன் என்பன சேதமாக்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தின் போது காயமடைந்த 70 வயதான ஒருவர் சிகிச்சைக்காக அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அச்சுவேலி போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர் உட்பட கைக்குண்டு உள்ளிட்ட ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்ற செயல்களில் ஈடுபட வேனில் சென்ற பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர் உட்பட 5 சந்தேக நபர்கள் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு உள்ளிட்ட ஆயுதங்களுடன் மாதம்பை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாதம்பை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். குறித்த சந்தேக நபர்கள் பயணித்த வேனை போலீசார் சோதனையிட்ட போது 6 கூரிய வாள்கள், 3 நீளமான கைக்கத்திகள் மற்றும் 5400 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபர்களிடம் மாதம்பி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். விசாரணையில் கைது செய்யப்பட்ட 40 வயதான சந்தேக நபர் குற்றப்பத்திரிகையில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளி எனவும் பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர் எனவும் தெரியவந்துள்ளதாக மாதம்பி போலீசார் தெரிவித்தனர். மறைந்த ஊடகவியலாளர் தராக்கியின் 19ஆம் ஆண்டு நினைவு தினம் வவுனியாவில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. மறைந்த ஊடகவியலாளர் தராக்கி சிவராமின் 19ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்ட கொட்டகையில் இன்று 19ஆம் ஆண்டு நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது அன்னாரது திருவுருவப் படத்திற்கு தீபமேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை வவுனியா ஊடக அமையத்திலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. இதில் வவுனியா ஊடகவியலாளர்கள் பலர் கலந்து கொண்டு தராக்கி சிவராமின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தியிருந்தனர்.
மறைந்த ஊடகவியலாளர் தராகி சிவராமின் 19வது நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் அதன் தலைவர் கோ மகாலிங்கம் தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது பொது ஈகை சுடரினை படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் ரஜவர்மனின் தாயார் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மாமனிதர் தராகியின் உருவப்படத்திற்கு ஈகை சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலராஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மறைந்த ஊடகவியலாளர் ரஜவர்மனின் உருவப்படத்திற்கு ஈகை சுடரேற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைத்துறை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சந்திரலிங்கம் சுகிர்தன், ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன், தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் தலைவர் ரத்னசிங்கம் முரளிதரன், வடமாகாண மீனவர் அமைப்பின் தலைவர் அனா அன்னராசா, ஜனரய சுகாதார சேவைகள் தொழிற்சங்க வடக்கு மாகாண தலைவர் முகுந்தன், மூத்த ஊடகவியலாளர்கள், யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் உறுப்பினர்கள், முல்லைத்தீவு ஊடக மையத்தின் செயலாளர் மற்றும் பொது அமைப்பின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அரங்கா சமூக அரசியல் செயற்பாட்டாளரும் கிராமிய உழைப்பாளர் சங்க நிறுவனர்களில் ஒருவருமான சரவணை பாலசிங்கத்தின் நினைவு அரங்கம் நேற்று இடம்பெற்றது. அரங்க சமூக அரசியல் செயற்பாட்டாளரும் கிராமிய உழைப்பாளர் சங்க நிறுவனர்களில் ஒருவருமான சரவணை பாலசிங்கத்தின் 2ஆம் ஆண்டு நினைவரங்கம் நேற்று உரும்பிரா இந்து கல்லூரியில் இடம்பெற்றது. இதன்போது கலாநிதி ஸ்ரீகணேசன், ரசாங்கன், நாகரத்தினம் ஆகியோர் அஞ்சலி உரைகளை நிகழ்த்தினர். மேலும் ஒடுக்கப்பட்டோரின் ஆயுதமாக அரங்கு என்ற தலைப்பில் கலாநிதி தேவானந்த் உரை நிகழ்த்தினார். கிராமிய கலைகளின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் புதுவை அன்பின் உரையாற்றினார். தோழர் சுகி பாலாவின் அரசியல் பணிகள் என்ற தலைப்பில் உரையாற்றினார். தொடர்ந்து தேவை, சத்திரிய தர்மம் போன்ற நாடகங்கள் மேடையேற்றப்பட்டன. இந்நிகழ்வில் பல தரப்பினரும் பங்கேற்றனர். மட்டக்களப்பு விவசாய திணைக்களத்தின் ஒருங்கிணைந்த வெளிப்பூட்டல் நிகழ்வு இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு பாளையடிவட்டை விவசாய திணைக்களத்தின் விவசாய போதனாசிரியர் பிரிவில் உள்ள வம்மியடியூற்று கிராமத்தில் இன்று ஒருங்கிணைந்த வெளிப்பூட்டல் நிகழ்வு நடைபெற்றது. பாளையடிவட்டை விவசாய பேதனாசிரியர் டி கோவி தலைமையில் நடைபெற்ற வெளிப்பூட்டல் நிகழ்வில் பிரதமாதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் எம் பரமேஸ்வரன் கலந்து கொண்டார். விவசாயிகளின் பிரச்சினைகள் கேட்டறியப்பட்டு தெளிவூட்டல்களும் வழங்கப்பட்டன. மாமரங்கள் மற்றும் பழமரங்களை கத்தரித்தல், பசலை பிரயோகம், விவசாய ரசாயனங்களின் முறையான பயன்பாடுகள் தொடர்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டன. இந்து சமுத்திர பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்புக்கு ஆதரவாக விமானம் ஒன்றை வழங்க ஆஸ்திரேலியா தீர்மானித்துள்ளது. ஆசிய பெருங்கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பணியாற்றுவதற்கு இலங்கைக்கு சிறப்பு கண்காணிப்பு விமானத்தை வழங்குவதற்கு ஆஸ்திரேலியா தீர்மானித்துள்ளது. ஆஸ்திரேலிய வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வர்த்தக திணைக்களத்தின் தெற்கு மற்றும் தென்கிழக்காசிய பகுதி பிரதி செயலாளர் மிச்சல் சங் இதற்கான இணக்கப்பாட்டை தெரிவித்துள்ளார். அண்மையில் இலங்கை விஜயம் செய்த மிச்சல் சங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இதன்போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டுகளுக்கு அமையவே சிறப்பு கண்காணிப்பு விமானத்தை இலங்கைக்கு வழங்க ஆஸ்திரேலியா முன்வந்துள்ளது. தமிழ் மக்களின் இருப்பை வலுப்படுத்துவதற்கு தமிழ் பொது வேட்பாளர் அவசியம் என திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் தெரிவித்துள்ளார். ஒற்றுமையோடு ஒரு கோட்பாட்டிற்குள் பயணிப்பதற்கு தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது. சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் பேரருட் திரு நோயல் இமானுவேல் ஆண்டகை தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நடைபெற்ற மக்கள் மனு சிவில் சமூக குழுவின் கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார். இன்று எங்களுடைய நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்றது. பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், நகராட்சி மன்ற தேர்தல்கள், கிராம மட்டத்திலே தேர்தல்கள் நடைபெறுகின்றன. ஜனாதிபதி தேர்தல் என்று சொல்லும் போது எங்களுக்கு தெளிவாகவே தெரிகின்றது. 3 முக்கிய பேரினவாத கட்சிகள் தேர்தலிலே களமிறங்க இருக்கின்றன. இவ்வாறு இவர்கள் களமிறங்கினால் வாக்குகள் பிரிந்து போகும் என்பது அவர்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தங்களுடைய வாக்கை சேர்ப்பதற்காக, கூட்டுவதற்காக சிறுபான்மை கட்சிகளை அவர்கள் அணுகுவது இயல்பாக இருக்கின்றது. தமிழர் என்று சொல்லும் போது எங்களுடைய சூழ்நிலையை நாங்கள் பார்த்தால், நாங்கள் ஒரு
புறம் தள்ளப்பட்ட நிலையில்தான் இருக்கின்றோம். எல்லா பக்கத்தாலும் சிறுபான்மை இனம் என்ற பின்னணியிலே விசேடமாக யுத்தத்திற்கு பிறகு அரச இயந்திரம் ஒரு திட்டத்தோடு தான் செயல்படுகின்றது. எங்களுடைய தமிழ் சமூகம் என்று சொல்லும் போது எங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றன. வடகிழக்கு என்ற ஒரு பிரிவு இருக்கின்றது, புரிந்துணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது, எங்களுக்குள் ஒற்றுமை இருக்கின்றது. ஆனாலும் பல சந்தர்ப்பங்களிலே அது பிரிவாக அல்லது புரிந்துணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கின்றது. எமக்குள் கருத்து வேறுபாடுகள் என்று வரும்போது எங்களுடைய ஒற்றுமை குலைந்து போகின்றது. பொதுவாக எங்களுடைய சிந்தனை எல்லாம் பொது வேட்பாளரை நாங்கள் முன்னிறுத்தி அதன் மூலமாக கட்சிகளோடு பேரினவாத கட்சிகளோடு நாங்கள் ஏன் பேரம் பேச முடியாது என்ற ஒரு சிந்தனை எங்களுக்குள் எழுந்த வண்ணமே இருக்கின்றது. பொது வேட்பாளர் என்று வரும்போது எங்களுடைய இருப்பை வெளிப்படுத்துவதற்கு, ஒற்றுமைக்கான அவசியத்தை நாங்கள் எங்களுக்குள் வலுப்படுத்துவதற்கு, எங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு, ஒற்றுமையோடு அணிதிரண்டு ஒரே கோட்பாட்டுக்குள் நாங்கள் பயணிப்பதற்கு இது சிறந்த சந்தர்ப்பமாக அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கையாயிருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினால் என்ன? ஏனென்றால் இது கடந்தால் இன்னும் 5 வருடங்கள் நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஏற்கனவே பல 5 வருடங்கள் நாங்கள் காத்து விட்டோம். ஆனால் எதுவுமே நடைபெறவில்லை. சில கட்சிகளுக்கு நாங்கள் நேரடியாக வாக்களிங்க என்று சொல்லியும் கூட எதுவுமே நடைபெறவில்லை. மாறாக அரசு இயந்திரம் தன்னுடைய செயல்பாட்டை நடத்தி கொண்டே நகர்த்தி கொண்டே இருக்கின்றது. இந்த ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் ஏன் ஒன்றாக அணிதிரண்டு எம்மவர்களை ஒன்றாக அணிதிரட்டி ஒரே சிந்தனையோடு ஒரே கோட்பாட்டோடு பயணிக்க முடியாது. நாங்கள் ஒரே சிந்தனையோடு நாங்கள் பயணிப்பதற்கு எங்களுக்குள் ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். ஒரே சிந்தனையோடு ஒரே கோட்பாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நாங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக பலவற்றை நாங்கள் சாதிக்கலாம். குறை சொல்பவர்கள் குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஏனென்றால் அதுதான் அவருடைய பிழைப்பாக அமைந்து விடுகின்றது. ஆனாலும் குறை சொன்னாலும் நாங்கள் ஒரே சிந்தனையோடு பயணிக்கும் போது அவர்களும் மனமாறுவதற்கோ அவர்களும் எங்களுடைய நீரோட்டத்தோடு கலந்து கொள்வதற்கோ சந்தர்ப்பமாக அமைந்துவிடும். கடந்த ஜனவரி முதல் இன்று வரை 22,000க்கும் அதிகமானோர் டெங்கு காய்ச்சலால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் என டெங்கு நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் நாளாந்தம் டெங்கு நோயாளர்கள் பதிவாகுவதாக சுகாதார அமைச்சின் டெங்கு நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சினால் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறையினரால் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இருந்தபோதிலும் கடந்த ஜனவரி முதல் நேற்று வரை 22,048 பேர் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இவ்வாண்டு ஜனவரியில் 10,417 நோயாளர்களும், பிப்ரவரியில் 6,007 நோயாளர்களும், மார்ச் மாதத்தில் 3,615 நோயாளர்களும், ஏப்ரல் மாதத்தில் 2,009 நோயாளர்களும் இனங்காணப்பட்டுள்ளனர். மேலும் இவ்வாண்டு 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை மேல் மாகாணத்தில் 7,927 பேரும், வட மாகாணத்தில் 4,356 நோயாளர்களும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதிக்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் ஆராய்வதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க தெரிவித்தார். நிதியமைச்சர், ஜனாதிபதி செயலகம் மற்றும் மத்திய வங்கி உள்ளிட்ட நிறுவனங்களுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் இதுவரை குறித்த விடயம் தொடர்பில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் வாகன இறக்குமதிக்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் ஆராய்வதற்கான குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் குடிநீர் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வவுனியா கட்பபுரம் கிராமத்தில் 130 குடும்பங்களுக்கு இலவச குடிநீர் வழங்கும் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானால் குறித்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்ததுடன் சுயதொழில் ஊக்குவிப்பை மேம்படுத்தும் நோக்கோடு 2 வாழ்வாதார உதவிகளும் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான், பிரதேச செயலாளர், நீர்வளங்கள் சபையின் பொறியியலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சியில் பல கோடி ரூபாய் பெறுமதியான தங்க கட்டி மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பகுதியில் நேற்றிரவு 11 மணியளவில் சிறிய கார் ஒன்றில் கடத்தி செல்லப்பட்ட 4 கிலோ 170 கிராம் தங்க கட்டிகள் மீட்கப்பட்டதுடன் காரில் பயணித்த 2 பெண்கள் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர்.
ராணுவ புலனாய்வு பிரிவிற்கு கிடைக்கப்பெற்ற தகவலிற்கு அமைவாகவே கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் அருகில் இரவு 11 மணியளவில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. விசேட அதிரடி படையினர் குறித்த வாகனத்தை சோதனை செய்தபோது காரில் மறைக்கப்பட்ட நிலையில் 4 கிலோ 170 கிராம் தங்கக்கட்டியை மீட்டுள்ளனர். பல கோடி பெறுமதியான தங்கம் வவுனியா நோக்கி கடத்த முற்பட்ட போதே மீட்கப்பட்டுள்ளது. தங்கம் முலாம் பூசப்பட்டதாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகித்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவத்திற்காக பயன்படுத்தப்பட்ட காரும் அதன் சாரதி மற்றும் 2 பெண்கள் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் மரக்காளியின் உரிமையாளர் மீது மரக்காளியில் பணிபுரியும் இளைஞர் ஒருவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பதிவாகியுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு இரண்டபாளை வீதி சிவநகர் பகுதியில் அமைந்துள்ள மரக்காளியின் உரிமையாளர் மீது மரக்காளியில் பணிபுரியும் இளைஞர் ஒருவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று இன்று பதிவாகியுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான மெலிகை தீவினைச் சேர்ந்த 35 வயதான மரக்காளி உரிமையாளர் வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் மரக்காளி உரிமையாளர் குறித்த இளைஞனை இரவு வேலை செய்யுமாறு கூறிய நிலையில் அதற்கு இளைஞர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உரிமையாளர் குறித்த இளைஞனை வெளியில் போகுமாறு அனுப்பியுள்ளார். பின்னர் குறித்த இளைஞன் அதிகாலை மரக்காளைக்குள் புகுந்து உறங்கிக் கொண்டிருந்த உரிமையாளர் மீது தாக்குதலை நடாத்திவிட்டு அங்கிருந்து ஏனையவர்களை எழுப்பி உரிமையாளரை தாக்கிவிட்டேன், வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லுங்கள் என கூறிவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த 28 வயதான இளைஞனை போலீசார் கைது செய்துள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் மேலும் ஒரு இளைஞரையும் போலீசார் தேடி வருகின்றனர். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சியில் விளையாட்டு நிகழ்வு இடம்பெற்றது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலகம் மற்றும் கண்டாவளை பிரதேச இளைஞர் கழகத்தின் சம்மேளனம் இணைந்து நடாத்திய தமிழ் சிங்கள புத்தாண்டு விளையாட்டு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. கண்ணனி நகர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற விளையாட்டு நிகழ்வில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மாவட்ட உதவி பணிப்பாளர் ஐ தவேந்திரன், சந்தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சதுரங்க முரமுதலே, ஓய்வு நிலை கிராம சேவையாளர் ஏ சண்முகநாதன், ஓய்வு நிலை குடியேற்ற உத்தியோகத்தர் க சண்முகலிங்கம், மாவட்ட இளைஞர் கழக சம்மேளன தலைவர் த பிரதாப், உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி போலீசாரின் சித்திரை புத்தாண்டு நிகழ்வு வடமாகாண விளையாட்டு வளாக மைதானத்தில் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களின் பிரதி போலீஸ் மா அதிபர் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கிரீஸ்மரம் ஏறுதல், தலையணை சண்டை, யானைக்கு கண் வைத்தல் போன்ற நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் 55வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி மற்றும் அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். நுவரெலியா மாவட்டம் பொகவந்தலாவு பெட்ரசோ தோட்டத்தில் ஸ்ரீசிகரம் அறக்கட்டளையின் தையல் பயிற்சி வகுப்பறையில் புதுவருட நிகழ்வுகள் இடம்பெற்றன. முதலாவதாக மங்கள விளக்கேற்றப்பட்ட நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது பாரம்பரிய உணவுகளை நினைவூட்டும் வகையில் இனிப்பு பண்டங்களும் பரிமாற்றப்பட்டன. இந்நிகழ்வில் ஸ்ரீசகரம் அறக்கட்டளை பணிப்பாளர் கணேசன் இளையராஜா, சிவகுமார், ஆசிரியை திருமதி கிரேபாலன் ஜான்சி மற்றும் தையல் பயிற்சிகளை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினால் ஸ்மார்ட் யூத் இளைஞர் புத்தாண்டு விளையாட்டு விழா அம்பாறை ஆலையடி வேம்பு பிரதேச இளைஞர் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் நேற்று மாலை நடைபெற்றது. அக்கரைப்பற்று தமரத்தின சிங்கள மகா வித்தியாலய மைதானத்தில் இளைஞர் சேவை அதிகாரி என் ஜெயராஜ் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் இளைஞர் சேவை மன்றத்தின் கிழக்கு மாகாண பணிப்பாளர் HU சுசந்த பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மாவட்ட உதவி பணிப்பாளர் UL மஜித் மற்றும் இளைஞர் சேவை மன்றத்தின் பொறுப்பதிகாரி A ஹமீர் என பலரும் பங்கேற்றனர். தலையணிச்சமர், முட்டி உடைத்தல் போன்ற விளையாட்டு நிகழ்வு இடம்பெற்றதோடு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு புதிய காத்தான்குடி சமுர்த்தி வங்கியின் ஏற்பாட்டில் நோன்பு பெருநாள் மற்றும் புத்தாண்டையொட்டி பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகள் நேற்று நடாத்தப்பட்டன. புதிய காத்தான்குடி சமுர்த்தி வங்கியின் முகாமையாளர் SH முசமில் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலாளர் உதயஸ்ரீதர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். காத்தான்குடி உதவி பிரதேச செயலாளர் திருமதி சில்மியா, காத்தான்குடி போலீஸ் நிலைய சிவில் சமூக பாதுகாப்பு போலீஸ் பொறுப்பதிகாரி ஜவாஹிர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கயிறு இழுத்தல், முட்டி உடைத்தல் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளும் இடம்பெற்றன.
இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.